உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி, அக்காவும் மாமாவும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வீட்ல அவங்க வரத சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம் பார்வதி. இப்ப நம்ம சொன்னா கோபத்துல அவங்கள வர வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ம். ஏங்க, பத்மாவை எப்படியோ நம்ப வச்சிட்டோம். மத்தவங்களும் நம்ம சொல்றத நம்புவாங்களா? எப்படியாவது நம்ப வைக்க முயற்சி செய்வோம். வா போவோம். உள்ள வரலாங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அத்தை, அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க அத்தை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னதான் இருந்தாலும் முதல்ல உள்ள கூப்பிட்டு பேசலாமே அத்தை. இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? மா இருங்க, வீடு தேடி வந்திருக்காங்க. உள்ள வாங்க. ரகு, வாங்க வாங்கக்கா, வாங்க. எங்களை மதிச்சு உள்ள வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. என்ன விஷயம்? உங்களுக்கு எங்க மேல கோபம் இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு சில விஷயங்களை தப்பு பண்ணிட்டேன். நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, அதுல எதை சொல்றீங்க? என் பிள்ளைய ஊருக்கு மத்தியில நிக்க வச்சு அவமானப்படுத்தினீங்களே, அதையா? இல்ல நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தினீங்களே, அதுவா? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். நீங்க இப்படி செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அதான் பஞ்சாயத்திலே சொன்னீங்களே எங்க கிட்ட காசு பணம் எதுவும் இல்லைன்னு. மாப்பிள்ள, அது அப்படி இல்லைங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன கேட்கணும்? அதான் ஒரு குட்டி நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். அம்மா அம்மா அம்மா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அது என்னன்னு கேட்கலாமே. கொஞ்சம் பொறுமையா இருமா. பத்மா, உன்னதா பத்மா அவங்க பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவமானப்படுத்தினாங்க. அவங்க சொல்றதை இப்ப நாம எதுக்கு கேட்கணும்? நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு தான் மாமா அந்த மாதிரி பண்ணிருக்காருக்கா. அத்தை, அவங்க சீனு மாமாவை வேண்டான்னு சொல்லிருக்காங்க. பத்திரிக்கையை கூட கிழிச்சு போட்டுட்டாங்க. நல்லாவே எனக்கு புரியுதுங்க. எதையும் நான் என் சுயநலத்துக்காக செய்யலைங்க. சம்மந்தி திரும்பவும் உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். அண்ணங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன சொன்னாலும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இது மாதிரி ஒரு ட்ராமா பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே உங்க குடும்பம் ஒன்னாயிடுச்சு. இதுல கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே. அத்தை உங்க வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திரும்ப இங்க நீங்க அனுப்பியிருக்கலாமே. மேரேஜ் வேண்டான்னு சொல்லிருக்க வேண்டாமே. நான் உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு வரலம்மா. மச்சான், இவரா? யோ யோ, நீ எதுக்கே இங்க வந்தா? என்னங்க? யாரு கேட்டியா உள்ள வந்தா? சொல்லு. மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான். அதான் பத்திரிக்கையை கிழிச்சு எரிஞ்சிட்டியே, அப்புறம் என்ன? சரி, யாரை கேட்டு முதல்ல நீ எங்க வீட்டுக்குள்ள வந்த? சொல்லியா? சொல்லு. என்னங்க? ஐயோ, அவங்க மன்னிப்பு கேட்க தாங்க வந்திருக்காங்க. கையவரி,
கத்தி எடுத்து குத்திட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமாடி? சிவா, அவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. மச்சான், இவங்க பேசுறத நாம ஏன் மச்சான் கேட்கணும்? யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா மதிச்சு பேசணும். மச்சான், உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இவங்களுக்கு தெரியலையே. இவங்களை நம்பி போன எங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டினாங்க. ஏங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமே. பத்மா, அவங்க வீட்டுல பட்ட அவமானம் மறந்து போச்சா உனக்கு? இந்த ஊருக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாதவங்கன்னு சொன்னாங்களே, அதை மறந்துட்டியா? சம்பந்தி, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. தெரியும், சொத்துக்காக தானே. அன்னைக்கு ரோட்ல நின்னோம், அதனால வேண்டாம். இன்னைக்கு குடும்பமா இருக்கோம்ல, அதான் பல்ல கட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணா, முதல்ல வெளியில போங்க, வெளியே போங்க, வெளியே போங்க. மச்சான், அவங்கள முதல்ல வெளியில போக சொல்லுங்க. ஏயா, எங்க அண்ணனை ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல? ஊர்க்காரங்களோட காலில் போய் அவர் விளம்போது கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியே தானே நின்ன. இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்னங்க என்னங்க இருங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்காங்க. ஒண்ணு வச்சேன்னு வையன், சுமாரு. என்னங்க, மரியாதையா வெளில போயா. யோ, அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்திரிகை கிழிச்சு போட்டல, அப்பவே உன் கூட இருந்த ஒட்டு உறவு எல்லாம் முடிஞ்சு போச்சு. முதல்ல வெளியே போயா, வெளியே போ. 2 பேரும் பொறுமையா இருங்க. அண்ணா அண்ணா, நீங்க மதிச்சு நடக்கிற அளவுக்கு இவங்க 2 பேரும் பெரிய ஆள் கிடையாதுண்ணா. ஏய், சொல்லிட்டே இருக்கல, வெளில போங்க. போன்னு சொல்றல, போயோ. இத பாருங்க, இப்ப இத பத்தி பேசுறதுக்கான சரியான நேரம் இல்லை. அதனால முதல்ல நீங்க போங்க. ஏய், அதான் எங்க அண்ணன் சொல்லிட்டாருல, போயா போயா. போன்னு சொல்றல, நடிப்பா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க. இனிமே இந்த பக்கம் வந்தீங்க, ஏன் சிவா உனக்கு இவ்வளவு கோபம் வருது? பின்ன என்னென்ன பஞ்சாயத்துல நிக்க வச்சு உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. அப்புறம் எந்த மூஞ்சி வச்சு நான் வீட்டுக்குள்ள வராரு? சிவா, எதுவா இருந்தாலும் பொறுமையா கையாள பழகிக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.